ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பாக வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பாக போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பயனுள்ள வகையில் இந்த அறிவிப்பு அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் புதிதாக கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பதவி வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பதவி இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில சிறப்பு தகுதிகளை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ இதுல எந்த கேட்டகரியில எடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2A கேட்டகரியில வந்து இந்த போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்க போறாங்க. குறிப்பா அதுல என்னென்ன ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க மட்டும்தான் இதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னா போட்டி போட முடியும். பாருங்க, அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் புதிதாக கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பதவி சிறப்பு கல்வி தகுதி நிர்ணயித்து அரசு வந்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதுல குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களும் புதிதாக கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பதவி தோற்றுவித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புதிய பதவிக்கான சிறப்பு கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசின் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் வந்து இதை வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட நீதிமன்றங்கள்ல கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பதவி அப்படின்ற ஒரு புதிய பதவி உருவாக்கப்பட போறாங்க. இந்த பதவி டிஎன்பிஎஸ்சி மூலம் நேரடியாக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வச்சு எடுக்க போறாங்க. அதுல குறிப்பா மாவட்ட முதன்மை நீதிபதி அல்லது மாவட்ட நீதிபதி பணி நியமன அதிகாரியாக இருப்பார். ஓகேவா? இதுல தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சு பணியில் சேர்க்கப்பட்டுள்ள கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பதவிக்கான நேரடி நியமனத்திற்கான கல்வி தகுதி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அல்லது பிசிஏ பட்டப்படிப்பு. எப்படி? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அல்லது பிசிஏ பட்டப்படிப்பு அப்படின்றது இதுக்கு தேவைப்படுது. இதுல பாருங்க, கம்ப்யூட்டர் பயன்பாட்டில் டிப்ளமோ பெற்றுள்ள பிஏ பிஎஸ்சி பிகாம் பட்டதாரிகளும் இதற்கு வந்து தகுதி உடையவங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, பிஏ பிஎஸ்சி பிகாம் பட்டதாரிகள் எதுல அப்படின்னா டிப்ளமோல. பாருங்க, கம்ப்யூட்டர் பயன்பாட்டுல டிப்ளமோ பெற்றுள்ள பிஏ பிஎஸ்சி பிகாம் போன்ற டிகிரி முடிச்சவங்க கம்ப்யூட்டர்ல டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களும் என்ன பண்ணலாம், இதுக்கு தகுதி உடையவர்கள். அப்ப அடிப்படை கல்வி தகுதியான பட்டப்படிப்புடன் தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு தேர்வுகள்ல டைப் ரைட்டிங்கும் சேர்த்து முடிச்சிருக்கணும். தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு தேர்வுகள்ல தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அப்படின்றது இந்த அரசாணையில தெளிவா கொடுத்திருக்காங்க. பாருங்க, பிஏ பிஎஸ்சி பிகாம் இந்த கேட்டகரியில இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட சேர்த்து டிப்ளமோ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். மேல சொன்னது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இதுல குறிப்பா ஓகேவா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அல்லது பிசிஏ பட்டப்படிப்பு. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு இல்லையா, அது மேஜரா முடிச்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பிசிஏ ஓகேவா, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அது முடிச்சவங்க என்ன பண்ணலாம், டைரக்டா அந்த டிகிரி வச்சு அப்ளை பண்ணலாம். ஆனா பிஏ பிஎஸ்சி பிகாம் இது போன்ற படிப்புகள் படிச்சவங்க இருக்காங்க இல்லையா, இப்போ பிஏல எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கலாம், இப்போ பிஎஸ்சில வந்து வேற ஏதாவது கோர்ஸ், இப்போ பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி முடிச்சிருக்கலாம், இப்போ பிகாம்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கலாம். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கூடுதலா கம்ப்யூட்டர்ல டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அப்ப அது முடிச்சிருந்தா அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, அடிப்படை கல்வி தகுதியான பட்டப்படிப்புடன் தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு தேர்வுகள்ல அவங்க என்ன பண்ணிருக்கணும், தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்ப டைப் ரைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கணும். அப்ப புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பதவிக்கு அடிப்படை சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20,600 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவி டிஎன்பிஎஸ்சி குரூப் டி தேர்வு மூலம் நிரப்பப்படும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2A தேர்வு மூலம் என்ன பண்ணப்படும், நிரப்பப்படும். அப்ப டிஎன்பிஎஸ்சியினுடைய 2026 வருடாந்திர தேர்வு அட்டவணை இருக்கு இல்லையா, ஆனுவல் பிளானர்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இதை சேர்க்க போறாங்க. அப்போ ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகள்ல முதல்நிலை தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிட போகுது. அப்ப அதுல எக்ஸ்ட்ராவா நமக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த போஸ்ட் வந்து ஆட் பண்ண போறாங்க. அப்போ நமக்கு வேகன்சி வந்து நிறைய வரும். குறிப்பா ஸ்பெசிபிக்கா அந்த டிகிரி முடிச்சவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல தனியான ஒரு போட்டி தான் இருக்கும். இப்போ லிஸ்டே வந்து பாத்தீங்கன்னா அப்படி தனியா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்ப பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ முடிச்சவங்களுக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2A போஸ்டிங் ஒரு டிகிரி லெவல் போஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ சேர்க்க போறாங்க. அதுக்கான அரசாணை அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு. அது தொடர்பான தகவலை நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா, நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு தகுதி உள்ளவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு தகுதி உள்ளவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். குறிப்பா அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் இந்த பதவி புதுசா வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்காங்க, கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அப்படின்ற பதவி. குறிப்பா இதுல டைப் ரைட்டிங்கும் நீங்க சேர்த்து முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தயாராகவும் ஆரம்பிச்சிடலாம்.